டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். புஷ்பா 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தை பத்தின நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்துகிட்டே இருக்கு. காரணம் யாருமே எதிர்பாராத விதத்துல ஹைதராபாத் தியேட்டர்ல நடந்த ஒரு சம்பவம் தான். புஷ்பா 2 அப்படின்ற படம் ஒரு மேசிவான படம் அப்படின்றதுனால அந்த growth-ஐ கண்ட்ரோல் பண்ற மாதிரி, கிரௌடை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிருக்கணும். ஆனா எந்த இனிஷியேட்டிவும் பெருசா பண்ணலையே அப்படின்றது தான் பெரிய கொஸ்டின் மார்க்கா பார்க்கப்படுது. சுகுமாரோடைய இயக்கத்துல பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன இந்த புஷ்பா 2 திரைப்படம் என்னதான் ஆடியன்ஸோடைய ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இந்த திரைப்படத்துக்காக வந்த கூட்டம் அப்படின்றது எண்ணிலடங்காது. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தியேட்டரில் அங்கே அல்லு அர்ஜுன் வராங்க அப்படின்ற எந்த இன்ஃபர்மேஷனும் பெருசாக பாஸ் பண்ணாததுனால க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அண்ட் அல்லு அர்ஜுன் அந்த டைமில் படம் பார்க்கறதுக்கு வந்ததுனால வந்த கூட்டத்தினால எக்கச்சக்கமான துயர சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு. பட் இதுக்காக என்னதான் ப்ரொடியூசர் சைட்லேருந்து அவங்க காம்போசிட் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாலும் இழப்பு தானே அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னமோ தெரியல 4 மணி ஷோ 5 மணி ஷோ அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி டிசைட் பண்ணாங்க. பட் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் அங்கே எடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. மேபி அங்கேயும் ப்ரீமியர் ஷோஸ்லாம் கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் சூர்யா, அவருக்கு ஜோடியா த்ரிஷா அண்ட் இசை ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி மிக பலமான ஒரு படமாக உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படத்தில் இதில் சூர்யாவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வக்கீல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி லாயராக அவர் நினைச்ச எதற்கும் துணிந்தவனாக இருக்கட்டும், அவருடைய கெரியர்லேயே அவரை சேஞ்ச் பண்ண ஜெய்பீம் படமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். இதுலேயும் ஜெய்பீம் படத்தை எடுத்தோம்னா அது கண்டிப்பாக சூர்யா அவர்களுடைய ஒரு மேசிவான இம்ப்ரெஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும் போது இந்த திரைப்படத்திலையும் வக்கீலா களம் இறங்கியிருக்காங்களே, அப்போ ஏதாவது ஒரு சில உண்மை சம்பவங்களை பற்றி இந்த படத்தில் பேச போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இப்போவே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. எதற்கும் துணிந்தவனில் பார்த்த சூர்யா வேற, ஜெய்பீமில் பார்த்த சூர்யா வேற. அண்ட் இதில் என்ன மாதிரியான சூர்யா கேரக்டர் இருக்க போது, என்னதான் லாயர்னு சொன்னாலும் ஆர்ஜே பாலாஜியோடைய டச் உள்ள வச்சு லைட்டாக ஃபன் படமாக எடுக்க போகிறாரா இல்லை சீரியஸ் படமாக எடுக்க போகிறாரா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. மகள் திருமேனியுடைய இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நடிகர்கள் பட்டாளத்துறை நடிப்பில் இந்த விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம், இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணும். ஆனால் இன்னுமே ஒரு பாடல் காட்சியை படமாக்காமல் இருக்காங்க அப்படின்றது பெரிய டவுட் தான். இருந்தாலும் இதுக்கான வேலைகள்லாம் டிசம்பர் 13ஆம் தேதி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் படம் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி குட் பேட் அக்லியில் அஜித் அவர்கள் பிஸியாக இருக்கிறதுனால அவரை வச்சு டப்பிங் எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அவருக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் டப்பிங்லாம் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி டப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அஜித் அவர்கள் டப்பிங் வேலைலாம் முடிக்க போகிற ஸ்டேஜில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கான். ஸோ இந்த வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய எடிட்டிங் பார்ட் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இன்னும் பெண்டிங் இருக்கிறது அந்த சாங் அப்படியே எடுத்து அதை பேட்ச் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ வேகமாக இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இந்த தடவை டேட்டு மிஸ்ஸே ஆகாது, விடாமுயற்சி பொங்கல் தான் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸும் பெரிய லெவலில் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் கூலி படம் உருவாக்கிட்டு இருக்கு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இதில் நடிக்க ஒவ்வொரு நடிகர்களாக உள்ள காஸ்ட் ஆகுறாங்க அப்படின்றத ஆன்போர்ட் போஸ்டர்ஸாக போட்டே இருந்தாங்க. ஆனால் சைலண்டாகவும் ஒரு சில பேர் ஆட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி ஒருத்தங்க தான் ரெபா மோனிகா. எஸ், இவங்களை ஆல்ரெடி நம்ம எஃப்ஐஆர் படத்தில் பார்த்துருப்போம், இல்லைனா இதுக்கு முன்னாடி நம்ம பிகில் படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இவங்களை இந்த திரைப்படத்தில் காஸ்ட் பண்ணதும் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க. இது இல்லாமல் மாநகரம் திரைப்படம் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய முதல் படி. அதனால அந்த திரைப்படத்துடைய கதாநாயகன் சந்தீப் கிஷானையும் இந்த படத்தில் ஆன்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருந்தாரு. அது ஒரு வழியாக முடிஞ்சு சந்தீப் கிஷானும் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றதையே யோசிச்சு மண்டெல்லாம் குழம்புதுன்னு இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாம் குழம்பி போய் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. அடுத்த எபிசோட்ல இதே மாதிரி பஞ்ச் ஆஃப் கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.